வணக்கம். குருவே துணை. ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அன்பிற்கினிய ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மைய மாணவர்களே மற்றும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் வாடிக்கையாளர்களே, ஸ்ரீ வராகமிகிற ஜோதிடம் முகநூல் ஜோதிட அன்பர்களே மற்றும் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற அனைத்து ஊடகங்களிலும் நமக்கு ஆதரவு அளித்த அத்துணை நல்லுணங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடியன் உங்களுக்கு தெரியும், அடியன் கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி என்று ஒரு நிறுவனத்தை நிறுவி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டாட்டி வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த 29/3/2025 சனிக்கிழமை காலை ஒரு 9 மணிக்கு சனி பெயர்ச்சி யாக வேள்வி பூஜை நடைபெற்றது. இந்த சனி பெயர்ச்சி யாக வேள்வி பூஜையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அன்பர்கள் கலந்து கொண்டு சனி பகவானுடைய அனுக்கிரகம் பெற்று சென்றார்கள் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் வரக்கூடிய மே 14ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சியிலும் இது போன்று கலந்து கொண்டு குருபாவுடைய அருளை பெற அன்போடு அளிக்கின்றேன். மேலும் இன்னைக்கு நாம் எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, போன பதிவுல பாத்தீங்கன்னா மேசராசிக்கு மட்டும்தான் பலன் சொல்லியிருந்தோம். இப்போ ரிஷபராசிக்கு பலன் சொல்ல போறோம். 12 ராசியும் சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நமக்கு டைமிங் ஒத்து வரல. கன்சல்டிங் பிளஸ் கிளாஸஸ் இது மாதிரி போயிட்டு இருக்கிறதால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொன்னேன், சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிது, அதை உபயோகமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பதிவு பண்றோம். ரிஷபராசிக்கு 2025 மார்ச் 29ஆம் தேதி புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி பகவான் மீனராசிக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகி இருக்கின்றார். இந்த மீனராசியில குரு சஞ்சரிப்பதால் ரிஷபராசிக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும், நல்லது செய்யுமா அல்லது கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க. இப்போ கடந்த ஆண்டு ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா, குறிப்பா நம்ம இன்னைக்கு சொல்ல போற ராசி இந்த ராசி ரிஷபம். இந்த ராசிக்கு இங்கிருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஆம் இடத்துல போயிட்டு சனி பகவான் உட்கார்ந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுத்தாங்க. என்ன சார், நீங்க 10ல குரு வந்தா தொழில் பாதிக்குமே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. ரிஷபராசிக்கு சனி பகவான் ஒருவரே யோகக்காரன், யோக கிரகம், யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய கிரகம். அது பாதகாதிபதி இல்லை, யோக கிரகம் யோகத்தை தான் கொடுக்கும். அப்ப இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் ரிஷபராசிக்கு கடந்த 2.5 வருஷமா தொழில் வகையில முன்னெடுத்த கொடுத்திருப்பார். ஒரு சில ஜாதகங்களை தசாபுத்தி ரீதியா கெடுபலங்களையும் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நான் மறுக்க விரும்பல. ஆனா இப்ப ரிஷபராசிக்கு சனி எப்படிப்பட்ட பலன்களை வழங்க போகின்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபராசிக்கு யோகக்காரகன் லாபஸ்தானத்துக்கு போறார். வேற ஒரு பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு. இப்போ ஒரு பலாச்சோளம் இருக்கு அப்படின்னா, அந்த பலாச்சோளைய சுவை அதிகம். அதுல இந்த பலாச்சோளையில தேன் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டு காலம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. சரி, கடந்த 2 வருஷத்துல நம்ம கொஞ்சம் நல்லது நடக்கல, கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கல அப்படின்னாலும் கூட, இந்த 2.5 வருஷத்துல குரு வீட்டுல சனி வரும்போது கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீரணும். அதுல மாற்றமே இல்லை. ஏன் அப்படின்னா, சனி 3 6 10 11ஆம் இடங்களில் வரும்போது யோகத்தை கொடுப்பார் என்பது விதி. அப்ப ரிஷபராசிக்கு யோகக்காரகன் சனி
ரிஷப லக்னமா இருந்தா, நீங்க ரிஷப லக்னம் ரிஷப ராசியா இருந்தா இந்த 2.5 வருஷத்துல 30 வருஷம் கொடுக்க முடியாத ஒரு யோகத்தை இந்த 2 வருஷம் கொடுப்பாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்காக பதிவு பண்றது இல்ல, அனுபவ உண்மை. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் தொழில், குடும்பம், பொருளாதாரம் அத்தனை விஷயங்களையும் அள்ளி கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த ரிஷபராசி சனி இருக்கிற இடம் நன்மை தருவார், பார்க்கும் இடத்தை தீமை செய்வார் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட விதி. ஜோதிடமே அதான் அந்த கோச்சார பலன்கள்ல அப்படியும் தான் வருது. அதாவது நேற்றல் ஜாதகத்திலேயே அதான் விதி. அப்ப இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரோ, அதாவது 3ஆம் இடத்துல இருந்தாலும், 6ஆம் இடத்துல இருந்தாலும், 10ஆம் இடத்துல இருந்தாலும், 11ஆம் இருந்தாலும், இந்த 4 இடங்களில் சனி கோச்சார ரீதியாக வரும்போதும் ஜன ஜாதகத்திலையும் இருக்கும்போது சூப்பரான பலனை கொடுப்பார். அதுல மாற்றமே இல்லை. அந்த வகையில நீங்க ரிஷப ராசியாவும் ரிஷப லக்னமாவும் இருந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ரிஷபராசிக்கு இதுவரை ரிஷபராசிக்கு இதுவரை பாத்தீங்கன்னா ஜென்மத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப ஒரு பக்கம் சனி லாபத்துக்கு வராரு, ஒரு பக்கம் குரு பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப சனி தொழில், சனி உழைப்பு, அப்ப குரு பணம், உழைப்புக்கு ஏற்ற பணத்தை கொடுப்பாருன்றதுல எந்தவித மாற்றமே இல்லை. நீங்க அனுபவமா நீங்க இந்த பலன்கள் நடக்க நீங்க நம்ம பதிவு நீங்க விரும்புவீங்க, அது மாற்றம் இல்லை. இப்போ இந்த சனி 3ஆம் பார்வையா ராசியே பாக்குறாரு. அப்ப சனி பார்வை கொடிதுன்னு நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு யோகக்காரகன் ராசியை பார்க்கறது விசேஷம். கண்டிப்பா சனி பார்வை கொடிதுன்னு தான் படிச்சிருப்பீங்க. ஆனா ரிஷபராசியை பொறுத்தவரை சனிதான் யோகக்காரகன். அந்த சனி ராசியை பார்க்கறதால கண்டிப்பாக உடல் உழைப்பின் மூலம் அனைத்து விதமான செல்வாக்கும் இந்த 2.5 வருஷத்துல நீங்க பெற முடியும்ன்றது. அடுத்தது நேரா 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. இதுவரை சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்க இருந்துச்சுனாலும் இந்த 2.5 வருஷம் தீரும், கண்டிப்பா தீரும், அதுல மாற்றமே இல்லை. அதுக்கு அடுத்தது சார் இதுவரை கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னா சனி பார்ப்பதால், ஏன்னா சனி கர்மக்காரங்க இல்லையா, புத்திர பேர் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். இதுவரை குலதெய்வத்துக்கே போக முடியல அப்படின்னா குலதெய்வத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த எண்ணத்தை வரவழைச்சு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது வினை, முன்வினை பயனாக குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் இவங்க செய்யக்கூடிய கர்மாக்களை செய்வாங்க. அதே போல அதன் மூலமாக குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சிடும், குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு என்பதை காட்டுகிறது. 5ஆம் இடம் நினைத்த காரியங்களை செய்ய முடியும். சனி பார்ப்பதால் ஒரு யோகக்காரகன் பார்க்கும் இடமெல்லாம் யோகமாக மாறும். சரிங்களா? அப்ப சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதால கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள், சொத்து சுகம் பிரச்சனை, அதே போல தாய் மாமனுக்கு ஏதாவது பிரச்சனை தீர்ந்துடும். இதுவரை பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து விற்க முடியாம இருப்பாங்க. சில பேர் இந்த இடம் லேண்ட் தேவையில்லை வித்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த 2 வருஷத்துல சொத்து வித்து அதனுடைய அமௌண்ட் எடுத்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இந்த 2 வருஷத்துல ஏற்படும், மாற்றல. அடுத்து சனியுடைய பார்வை 3, 7, 10. சரிங்களா? அப்ப இந்த 7ஆம் இடம், அடுத்தது 8, 9, 10 இந்த இடத்துல பார்ப்பாரு. இது 3ஆவது பார்வை, இது 7ஆவது பார்வை, இது 10ஆம் பார்வை. சரி, ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா சனி பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கறதால உழைக்காத பணம் வரும். அதாவது எல்ஐசி பணம் அல்லது லாட்டரி ரேஸ்ல கிடைக்கிற பணம், இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த 2 ஆண்டுல கிடைக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதால செலவுகள் அதிகரிக்கும். அது இல்லைன்னு சொல்லல, கண்டிப்பா 8ஆம் இடத்தை சனி பார்க்கறது யோகக்காரன் பார்ப்பதால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்.
திடீர் லாபம் உண்டு, எதிர்பாராத தனவரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குரு வீட்டை பார்க்கறதால பணத்தை அள்ளி கொடுக்க சனி பகவான் தயங்க மாட்டார், அதுல மாற்றமே இல்லை. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் ஜென்மகுரு விலகி 2ஆம் இட குருவாகவும், ஒரு பக்கம் 10ஆம் இடத்துல சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு போறதாலும், அப்ப லாப சனி குடும்ப 2ஆம் இட குரு, குடும்ப குரு. அப்ப குடும்பத்துல குரு போறதால இப்ப சனி லாபத்துக்கு வர்றதால இவங்களுக்கு 1 லட்சம் நீங்க கடன் கேட்டீங்கன்னா 2 லட்சமா கொடுப்பான். ஒரு 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 நல்ல விஷயத்தை நோக்கி போறீங்கன்னா இன்னொன்னு சேர்த்து கூட வரும். அப்படிப்பட்ட நேரம், உன்னதமான நேரம், அற்புதமான நேரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை இந்த காலகட்டத்துல உயரக்கூடிய வாய்ப்பும் இந்த டைம்ல உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 5ஆம் இடத்தை பார்க்கறதுல குழந்தை பாக்கியம் சொல்லணும், குழந்தை பாக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தெய்வ அனுக்கிரகம். 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா சனி பார்க்கறதால கண்டிப்பாக தொழில் வழி சிறப்பு. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதால திடீர்னு வேலை கிடைக்கிறது, திடீர்னு ஒரு மிராக்கலா ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கறது நீண்ட ஆயுள் உண்டு. இதுவரை ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா, ஒரு நோய்க்கு ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஆபரேஷன் நடக்கும். ஆபரேஷன் நடந்து அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த சிக்கல் தீரும். வழி வந்தா தான் வழி போட பண்ணீங்களா. அப்ப இதுவரை நீங்க ஆபரேஷன் பண்ண முடியல, ஒரு நோய்க்கு ஒரு ஆபரேஷன் ஒரு கட்டிக்கிட்டு இருக்குனாலும் இந்த காலகட்டத்தில் ஆபரேஷன் பண்ணி அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பொன்னான காலம். நினைச்சதெல்லாம் தொட்ட இடம் துளங்கும், இட்டது விளங்கும், கேட்டது கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு சனி பயிற்சின்னு தான் சொல்லணும். அதனால இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி, ஏன்னா கமெண்ட் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு உபயோகமா இருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம், இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் இந்த சனியால நமக்கு தோஷம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. குலதெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. கோயிலுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. நம்ம உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரபலமான சனி பகவான் ஸ்தலங்களுக்கு போங்க. அப்படி பார்க்கும்போது விழுப்புரம் பக்கத்துல பண்ணா கல்பட்டு அப்படின்னு ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்கு, யோக சனீஸ்வரன். ஏன்னா உங்களுக்கு யோக சனி, அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா எது அப்படின்னா கல்பட்டு யோக சனீஸ்வரர் கோயில், போயிட்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர் கோயில், அற்புதமான ஸ்தலம். அங்க போயிட்டு சனிப்பிரித்தி ஹோமம் பண்ணுங்க. சனிக்கிழமை காலையில 8 மணிலாம் போயிட்டீங்கன்னா சனிப்பிரித்தி ஹோமம் பண்ணிடுவாங்க, அது செய்யலாம். குச்சனூர் போயிட்டு வரலாம். அதுபோல உங்களால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னா உங்க ஊர்ல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா குடும்பம், தொழில், பொருளாதாரத்துல ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை பெற முடியும்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் சோதரன் கள்ளக்குறிச்சி மலை. வாழ்க வளமுடன்.